தேடுவேன். ஹல்லேலூயா. அதுதான் உனக்குள்ள இருக்க அபிஷேகம். உன்னை ஊழியம் செய்ய வேணாம் செய்ய வேணாம்னு சொல்றப்ப அப்பதான் எழுந்து நிற்கணும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கொடுமையான சம்பவங்கள் நடந்தாலும் நமக்குன்னு ஒரு இருளான பகுதி இருக்கும். பவுலுக்கு ஒரு இருளான பகுதி இருந்தது. அவனுடைய வியாதி என்ன செய்யல, சரியாகல. அல்லேலூயா. மோசேக்கு ஒரு இருளான பகுதி இருந்தது. எத்தியோப்பியா ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். உன்னுடைய இருளான பகுதியையோ உன்னோட அவமானப்படுத்துற பகுதியை நீ பார்த்தீனா நீ தேவனுக்கு என்று ஒளி வீச முடியாது. நீ உன்னை எத்தனை பிசாசு எத்தனை மனுஷர்கள் சிதற பண்ணினாலும் அப்பையும் நீ சுவிசேஷத்தை பிரசங்கித்தன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உன் மேல அழைப்பு. தைரியமா பேசுறாங்க அப்போஸ்தலர்கள். 8வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்களேன். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர் மாத்திரம் எருசலேம்ல இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி ஓடுனாங்களா? துன்பம் வந்துருச்சு, சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. குடும்பம் சிதறடைஞ்சிருச்சு. எனக்கு வியாதி வந்துருச்சு, நாசமோசம் வந்துருச்சு, கை தூக்கி விட யாரும் இல்லை, ஊழியத்துக்காக வந்தேன், ஊழியம் செய்தேன், பிரதிஷ்டை வாங்கினேன், தேவனுக்காக ஏதாவது செய்வோன்னு வந்தேன். ஆனா என்ன செஞ்சுட்டாங்க? சிதறடிச்சுட்டாங்க. சத்துரு வந்துட்டான், பிசாசு வந்துட்டான், சிதறடிப்பு உண்டாகுச்சு. அப்பயும் அவங்க சும்மா இல்ல. அதே அதிகாரத்துல பாருங்க 4வது வசனம் வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. சத்தமா வாசி. சிதறி போனவர்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கையில துன்பம் உண்டாக நான் தேவனை அதிகமா தேடுவேன். ஹல்லேலூயா. அதுதான் உனக்குள்ள இருக்க அபிஷேகம். உன்னை ஊழியம் செய்ய வேணாம்னு சொல்றப்ப அப்பதான் எழுந்து நிற்கணும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கொடுமையான சம்பவங்கள் நடந்தாலும் நமக்குன்னு ஒரு இருளான பகுதி இருக்கும். பவுலுக்கு ஒரு இருளான பகுதி இருந்தது. அவனுடைய வியாதி என்ன செய்யல, சரியாகல. ஹல்லேலூயா. மோசேக்கு ஒரு இருளான பகுதி இருந்தது. எத்தியோப்பியா ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். உன்னுடைய இருளான பகுதியையோ உன்னோட அவமானப்படுத்துற பகுதியை நீ பார்த்தீனா நீ தேவனுக்கு என்று ஒளி வீச முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. நீ உன்னை எத்தனை பிசாசு எத்தனை மனுஷர்கள் சிதற பண்ணினாலும் அப்பையும் நீ சுவிசேஷத்தை பிரசங்கித்தன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உன் மேல அழைப்பு. அல்லேலூயா. அதுதான் உன் மேல அபிஷேகம். அல்லேலூயா.